வணக்கம். நான் உங்கள் தமிழரசன் தருமலிங்கம். இப்போது கிராமத்தில் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம திட்டுவோம். என்ன திட்டுவோம்? அதில் ஒரு சொல்ல இன்றைக்கி எடுத்துக்கலாம். கம்பநாட்டி. இந்த கம்பநாட்டின்ற வார்த்தை எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, தமிழில் தேர் ஓட்டுபவரை தேரோட்டி என்று சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது இல்லைங்களா? அப்போ தேர் ஓட்டுபவர்னே அவரை சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் அவரை மதிப்பு குறைத்து சொல்லக்கூடிய நபர்கள் அவரை தேரோட்டுபவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பன்மையில் சொல்ல மாட்டாங்க. ஒருமையில் சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடியது தான் தேரோட்டி அப்படின்னு. அப்போ அதே போலவே கம்பம் நடுபவரை கம்பநாட்டி அப்படின்னு சொல்வதற்காக அந்த சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் இப்படி நம்ம அதை மேலோட்டமாக எடுத்துக்கிறத விட, கம்பம் என்பது ஒரு உயர்ந்த அதாவது உயரமான ஒரு பொருள். அப்போ தன்னை பற்றி தானே உயர்வாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நபரை, தனக்காக தானே கொடி உயர்த்தி கொள்ளக்கூடிய, கொடி ஏற்றி கொள்ளக்கூடிய அந்த கம்பத்தில் கொடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தற்புகழ்ச்சி பேசக்கூடிய ஒரு நபரை கம்பநாட்டி என்று சொல்லியிருக்கலாம். இது என்னுடைய அறிவுக்கு எட்டிய ஒரு ஆய்வு மனப்பான்மையிலிருந்து கம்பநாட்டி என்ற சொல்லிற்கான ஒரு விளக்கம். ஓகே, நன்றி.